ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சொரக்காய் போட்டு நம்ம பருப்பு குழம்பு மாதிரி செய்யலாம். நான் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் பொரிஞ்சதுமே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற உங்களுக்கு ரெசிபி எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம். நான் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். சாம்பாருக்கு மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுவும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 2 தக்காளி பழம் வந்து போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம அடுத்தடுத்து வந்து ஆட் பண்ணணும். நான் சொரக்காவை ஆல்ரெடி வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காய் எதுவுமே இல்லாத சமயத்தில் சொரக்காய் மட்டும் இருக்குது அப்படின்னா இப்படி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து இந்த சாம்பார் இருக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய் இப்படி போடுறதுக்கு பதிலாக சொரக்காவை வந்து இப்படி போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் வந்து சொரக்காவை நல்லா கட் பண்ணி இப்படி போட்டிருக்கேன். அதையும் போட்டு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தான் நீங்கள் வந்து சொரக்காவே வந்து இதோட ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டிங்க அப்படின்னா தக்காளியும் உங்களுக்கு வேகாது, கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால அது நல்லா வதங்கணும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியிலே வந்து இந்த சொரக்காய் வந்து வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வெந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் சொரக்காய் வந்து நல்லா வேகட்டும். நல்லா வேகிற சமயத்தில் நம்ம 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச மசால் வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சள் பொடி, நான் மஞ்சள் வந்து அதிகமாக சேர்க்க மாட்டேன், அதனால் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். நம்ம அந்த மசாலா இந்த எல்லாமே இதோடு சேர்த்து நல்லா வேகணும். வெந்தால் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து துவரம்பருப்பை வந்து நல்லா அலசி எடுத்து வச்சு குக்கரில் வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸு. இங்கே பாருங்கள், நல்லா தரன்னு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் எடுத்து வச்சுருந்த துவரம்பருப்பையும் இதோட நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா ஓகே, அப்படி இல்லாட்டி தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவு போதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். லாஸ்ட் இதை இறக்குறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி இறக்கி பாருங்கள். சூப்பராக செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.